ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் குழம்பு மிளகாத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி வறுக்கிறப்ப எண்ணெய் கம்மியாக ஊற்றினா நம்மளுக்கு போதும். இல்லட்டினா கோவக்காய் நல்லா வெந்து வர்றதுக்காக நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியதாக இருக்கும். வேக வச்சு எடுத்ததை நான் ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு, நான் தயிர் போட்டு பழகிட்டேன். அதனாலேயே கொஞ்சமாக தயிர் விட்டுட்டு அதெல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டி வந்தோன்னே நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்தும் இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி ப்ளைனாகவும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஒரு பக்கம் வச்சுட்டு, இந்த இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும், இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டுமே போதும். அதனால் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிஞ்சாக நல்லா இருந்தது. அதனால் இதை நீட்டமாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அது கூடவே கத்திரிக்காவையும் போட்டு வதக்கிட்டு, இது ரொம்ப நல்லா பிஞ்சாக இருந்ததுனால தண்ணி கூடயும் தெளிக்கல, நிறைய எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது முத்தலாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்கலாம். உப்பு ரொம்ப இதுக்கு பிடிக்காததுனால கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். இதுவும் சாம்பார் சாதம், புளி குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கத்திரிக்காய் பொரியல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இடையில மூடி வச்சு அது வேக வச்ச அதிலிருந்து வர்ற தண்ணியே அதுக்கு போதும், நல்லா வெந்து வந்துடும். இதுக்கிடையில் கோவக்காவும் ரெடி ஆயிடுச்சு, கத்திரிக்காவும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் தேங்காய் துருவலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிக்கலாம். அன்னைக்கு நான் முருங்கைக்கீரை போட்டு கூட்டு தான் வச்சுருந்தேன். அந்த கூட்டுக்கு இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஒன்று காரசாரமாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். சாதமும் வச்சுட்டேன். இடையிலையே தயிர் இருக்குது, நெல்லிக்காய் தொக்கு இருந்தது. அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.